சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களும் இமைத்து எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. இன்றைய நாளில் நமது மறைக்கல்வி மாணவ மாணவிகள் 12 பேர் முதன்முறையாக ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அப்பரச வடிவிலே பெற இருக்கின்றார்கள். எனவே இன்றைய நாளில் சிறப்பாக நமது பிள்ளைகளுக்காக புது நன்மை பெற இருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் அவர்களது பெற்றோர்களுக்காகவும் அவர்களது ஞான பெற்றோர்களுக்காகவும் இத்திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நல்ல கனி தருகின்ற பிள்ளைகளாக இவர்கள் வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளிலே தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜான் அம்ப்ரோஸ் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜேவியர் ஜெயபால் ராஜேஸ்வரி குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஷெரில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கிய மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலி நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மரித்த ஆரோக்கியராஜ், கமலா அந்தோணி மேரி, சபரிராஜ், லூர்த் மேரி, ஆண்ட்ரூ சகாயராஜ், கருவிலே அழிக்கப்பட்ட மாசற்ற ஆன்மாக்களினுடைய இலைப்பாற்றிக்காகவும், வின்சென்ட் பவுல் சபையினுடைய வடக்கு வட்டார சபையின் தலைவராக செயல்பட்ட திரு ஐ ஜோசப் அவர்களது ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆசீர்வாதம் அவரது ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஒத்திருக்கிற நிலையில் வேதனைப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நமக்காக இத்திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்றவர் அருட்தந்தை ரீகன் அவர்கள், HGN ஹெரல்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் நற்செய்தியின் தூதுவர்கள் சபையைச் சேர்ந்தவர். அருட்தந்தை இந்த சபையினுடைய பொருளாளராக, ப்ராக்யூரேட்டராக இதுவரை செயல்பட்டு வந்தார். தற்பொழுது அருட்தந்தை அவர்கள் மேற்படிப்புக்காக ரோமைக்கு செல்ல இருக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி நமது பிள்ளைகளுக்கு புதுநன்மையை கொடுக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை ரீகன் அவர்களை நாம் கரவொலி எழுப்பி இந்த நேரத்திலே வரவேற்கின்றோம்.
மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு இன்று முதல் முறையாக இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ள போகும் நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்ற இறைவார்த்தைக்கேற்ப இறைவனின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்க அழைக்கிறது இன்றைய வழிபாடு. நம்முடைய அன்றாட வாழ்வில் வாழ்வு தரும் உணவாகிய நற்கருணையை நமக்கு அளிக்கும் இறைவனின் பராமரிப்பில் நாம் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கவும் நம்பிக்கையினால் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளவும் அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிகு இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் முதலாக பெறப்போகும் இந்த 12 குழந்தைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வு பெறுவான், என்னில் நிலைத்திருப்பான் என்று. இந்த குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவில் என்றும் நிலைத்திருக்கவும் எவ்விதமான தீய கெட்ட பழக்கங்கள் இவர்களை அஞ்சாமல் இருக்கவும் இவர்கள் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த திருவிருந்தை இவர்கள் உண்பதன் மூலமாக இவர்கள் வாழ்வு ஆண்டவர் இயேசுவில் ஒளி பெற ஜெபிப்போம். இவர்கள் நல்லவர்களாய் ஆண்டவரின் பிள்ளைகளாய் வளர, அன்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் குழந்தை இயேசுவைப் போல வளர இவர்களுக்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும்
ஒளியே தந்தையினின்று நேத்தியமாக ஜெனித்த இறைவன் மகளே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஊற்றாகிய ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை எங்கள் மீது என்றும் பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் வெளியேறிய பொழுது விழித்திருந்த கடவுள் செங்கடலை இரண்டாக பிரித்து கால்நடையாமல் வழிநடத்திய கடவுள் அம்மக்களின் அன்றாட தேவையாகிய உணவையும் வழங்குகிறார். அதுவும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழையும் வரை நாள் தவறாது வழங்குகிறார். அத்தகைய உன்னத நிகழ்வை எடுத்துச் சொல்லும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம் விடுதலை பயனில் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீம்பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுணுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பமுண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றார். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானத்து உணவை வழங்கினார். வானத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசக முன்னுரை. திருமுழுக்கு என்றும் அருள் அடையாளத்தின் வழியாக பாவத்தை
காத்திருக்கும் நாம் கிறிஸ்துவோடு புதிய வாழ்வுக்கு உயிர் தெழுகின்றோம். எனவே நாம் பழைய பாவநிலைகளை கடந்து புனித வாழ்வு வாழ வேண்டும் என தொடர்ந்து தன்னுடைய மக்களுக்கு அறிவிக்கும் பவுல், நமக்கும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கும் வேறுபாடு உண்டு, அது நம்முடைய புனித வாழ்வில் தெரிய வேண்டும் என எடுத்துரைப்பதை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 17 மற்றும் 20 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புனித மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்?
எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே. அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே ஈராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை செல்வங்களே, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் அனுதினமும் ஒன்றை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றான். தேடல் என்பது நிலையானது. நாம் சாகும் வரை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். எதை தெரியுமா? மகிழ்ச்சியையும் நிம்மதியையும். பலர் பல்வேறு விதங்களில் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தேடுகிறார்கள். சிலர் பணத்தில் தேடுகிறார்கள், சிலர் உறவுகளில் தேடுகிறார்கள், சிலர் பதவிகளில் தேடுகிறார்கள், சிலர் பயணத்தில் தேடுகிறார்கள், சிலர் புதிய இடங்களை கண்டுகளிப்பதில் தேடுகிறார்கள். எங்கேயாவது நான் தனியாக சென்று இந்த உலகத்தை விட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அனுதினமும் பலர் பலவிதமான தேடல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இந்த தேடல் என்பது என்றைக்குமே முடிவு உறாது என்பதை புரிந்து கொள்வதில்லை. உங்களையும் என்னையும் சேர்த்துதான் நான் கூறுகின்றேன். நம்முடைய தேடல்கள் என்றுமே நமக்கு முழுமையான மகிழ்ச்சியை தருவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இருந்தாலும் அதை விட்டுவிட்டு நிலையானதை தேடுவதற்காக நம்மால் முயற்சி செய்ய முடியவில்லை, முன்னே செல்ல முடியவில்லை. நிலையானவர் நம் ஆண்டவர் ஒருவரே. அவரை தேடினால் மட்டுமே நமக்கு முழுமையான நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்மால் அவரை தேட முடியவில்லை, தேடினாலும் அவரை அடைய முடிவதில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தம்மை நோக்கி வந்தவர்களை பார்த்து ஏளனப்படுத்துவது போல் இருக்கிறது. நீங்கள் என்னை ஏன் தேடி வருகிறீர்கள்? உண்மையான அன்பால் அல்ல. கடந்த வார நற்செய்தியை நாம் நினைவுபடுத்தினோம் என்றால் 5000 பேருக்கு ஆண்டவர் இயேசு வயிறார உணவளிக்கிறார். அவர் அதை நினைவு கூறுகிறார். நீங்கள் என்னை தேடி வருவது நான் செய்த அருள் அடையாளங்களை கண்டு அல்ல, மாறாக வயிறார உண்டதனால். உங்களுடைய இந்த உலக ஆசையை தேடி நீங்கள் எனக்காக வருகிறீர்கள். பல இடங்களில் ஆண்டவர் இயேசு கூறியிருக்கிறார், சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று. அதை மீண்டும் வேறு வார்த்தைகளில் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். என்னிடம் வந்து எனக்கு அது தேவை இது தேவை என்று கூறுவது அல்ல, மாறாக உங்கள் சுமையை இறக்கி வைத்து நிம்மதியான வாழ்க்கைக்காக மகிழ்ச்சிக்காக என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேடாதீர்கள், அது நிலையற்றது என்று மீண்டும் மீண்டுமாக கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைப்பிடியிலிருந்து மோசே
எவ்வளவோ கடினப்பட்டு அவர்களை அழைத்துச் செல்கின்றார் ஆண்டவர் வாக்களித்த கானான் தேசத்திற்கு. செல்லும் வழியில் பல இன்னல்கள், பல துன்பங்கள், இடையூறுகள் ஏற்படுகின்றது. அந்த மக்கள் கடவுளின் மீது உள்ள நம்பிக்கையை விட்டுவிடுகிறார்கள். மோசேவை கடிந்து கொள்கிறார்கள். தகாத வார்த்தைகளில் பேசுகிறார்கள். பல நேரங்களில் அந்நிய தெய்வங்களை சென்று வணங்குகிறார்கள். இன்றும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கின்றது. அவர்கள் நம்மை போன்று புலம்புகிறார்கள். ஏன் தான் இந்த சாமியை நான் கும்பிட்றனோ, என்னுடைய கஷ்டமெல்லாம் போலையே என்று நாம் புலம்புவது போல, எதற்கு நமக்கு கானான் தேசம்? நாம் அங்கேயே எகிப்தின் பிடியில் இருந்திருந்தால் இறைச்சியின் அருகில் அமர்ந்து இறைச்சியாவது உண்டு இருப்போமே, எதற்கு நமக்கு இந்த கடினமான பயணம் என்று எண்ணி மோசேவை தூற்றுகிறார்கள். அதோ அங்கே ஒரு அழகான கானான் தேசம் நமக்கு இருக்கின்றது, இந்த கடினமும் கஷ்டமும் சிறிது காலம்தான் என்பதை உணர மறுக்கிறார்கள். அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள மறுத்து கடவுளையும் மோசேயையும் அவநம்பிக்கையை காட்டுகிறார்கள். அப்படி நடக்கும் பொழுது மோசே யாவே கடவுளிடம் ஜெபித்து அவர்களுக்கு மன்னா என்ற உணவை அளிக்கிறார். அவர்கள் அன்று வயிறார உண்டு அதை சில தினங்களில் உண்டு அவர்களுடைய பயணங்களை மேற்கொள்கிறார்கள். இதை ஆண்டவர் இயேசு மீண்டும் தன்னை தேடி வந்த மக்கள், திபேரியா கடற்கரையில் அவர் போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது திரளான மக்கள் கூட்டம் அவரை தேடி வருகிறது. நீங்கள் அன்று இஸ்ரவேலைப் போல இருக்காதீர்கள், அழிந்து போகும் உணவை தேடாதீர்கள், நிலையான உணவு, என் வார்த்தை, என் உடல், என் ரத்தம், இதை தேடுங்கள் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும், நீங்களும் நானும் அனுதினமும் ஆண்டவர் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உள்ளுகின்றோம், குடிக்கின்றோம். நம்முடைய எண்ணங்கள் எதை தேடுகின்றன? ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் ஃபோன் அதோடைய ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர், மிக அழகாக கூறியிருக்கிறார். அவருக்கு ஈசரி ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் அவருடைய வாழ்க்கை காலத்தில். ஆனால் புற்றுநோய் மிக விரைவில் இறந்து விட்டார். இறக்கும் முன் ஒரு கூட்டத்திற்கு அவர் பேசும் பொழுது மிக அழகான வார்த்தைகளை கூறினார். நாம் எல்லோரும் ஒரு நாள் ஆண்டவரை சென்று அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்றே தருகிறார் என்றால் எத்தனை பேர் உங்களால் இறக்க தயாராக இருக்க முடியும் என்று? யாருமே கை தூக்க மாட்டாங்க. இன்று அதே கேள்வியை பார்த்து நான் உங்களை கேட்டால், ஏன் என்னையே நான் கேட்டுக்கொண்டால், நாம் தயாராக இருக்கின்றோமா? நிலையான வாழ்வு ஆண்டவர்தான், அவரை சென்று அடைவதுதான் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த உலகம் நம்மை விட்டுவிட மனதில்லாமல் துடிக்கின்றது. நாமும் இந்த உலகத்தை விட்டுவிடாமல் பிடித்து கொண்டேதான் இருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கையின் போராட்டம். இந்த போராட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நாம் பலவீனமான மனிதர்களாக இருந்தாலும், அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும். சிறப்பான தேடல்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவில் நல்ல உறவுகளை தேட வேண்டும். பிறருக்கு உதவிகளை தேட வேண்டும். பிறரில் இயேசுவை காண தேட வேண்டும். எல்லாம் எனக்கு என்று, எல்லாம் நான் மட்டும்தான் அனுபவிப்பேன், என்னை சார்ந்துதான் எல்லோரும் இருக்க வேண்டும் என்றும், என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்றும், நான் மட்டும்தான் முன்னணியில் இருக்க வேண்டும் என்றும், இப்படிப்பட்ட ஈகோசென்ட்ரிக் ஒரு மனநிலையை நாம் விட்டுவிட வேண்டும். நான் அல்ல முக்கியம், என்னை அனுப்பினவர், எனக்கு வலிமை ஊட்டுகிறவர், அவர்தான் முக்கியம். அவருக்காக நாங்கள் வாழ்வோம், அவரில் உண்மையான மகிழ்ச்சியை காண்போம் என்று நாம் ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும். அப்பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான தேடலின் பரிசு கிடைக்கும். நாம் எல்லோரும் ஒரு நாள் சாகப் போகின்றோம். நாம் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான விசுவாசம் கொண்டிருந்தோம் என்றால், அவர் கூறும் வார்த்தை, இது அல்ல உங்களுக்கு நிலையான வாழ்வு,
நிலையான வாழ்வு வேறு ஒன்று உண்டு, அதை நீ அடைய வேண்டுமென்றால் என் வார்த்தையை கடைபிடித்து அதன்படி வாழ். இன்றைய நற்செய்தியில் மிக அழகாக இதே வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இங்கே அழகாக கூறப்பட்டிருக்கிறது, நிலையான வாழ்வை பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார் தன்னை தேடி வந்தவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் என் வார்த்தையை கேட்டு என்னில் நிலைத்திருங்கள், மேலும் என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிங்கள், உங்களுக்கு நிலையான வாழ்வு கிடைக்கும் என்று. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசுவின் சதையை உண்டு இரத்தத்தை குடிக்கும் பொழுதெல்லாம் நாம் உண்மையாகவே புத்துயிர் பெறுகின்றோம். அதில் நாம் நிலையான விசுவாசம் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமும் நிச்சயமாக நீ மனம் வருந்தி உன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். உன் நோய் நொடி குணமாக்கப்பட வேண்டும் என்றால் அது நிச்சயமாக குணமாக்கப்படும். உன்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் நீ விசுவாசத்துடன் வேண்டினால் உனக்கு அது நிச்சயமாக நடைபெறும். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தத்தையும் உண்டு கத்ரீன் ஆஃப் சியன்னா 20 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். வேறு எந்த உணவையும் உண்ணாமல் வெறும் ஆண்டவர் இயேசுவின் உடலை மட்டும் உண்டு 20 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் என்று வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் நான் ஒரு குருவை சந்திக்க நேர்ந்தது. அவருக்கு ஒரு புற்றுநோய் கட்டி குடலில் இருந்தது. அவர் டீக்கனாக இருக்கும் பொழுது அந்த கட்டி அவருக்கு தென்படுகிறது. இன்னும் சிறிது காலத்தில் அவருக்கு குரு பட்டமும் தயாராக இருக்கின்றது. ஆனால் அந்த புற்றுநோய்க்கான ஆப்ரேஷனும் செய்ய வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஆப்ரேஷன் பிறகு செய்து கொள்ளுங்கள், முதலில் இந்த குருத்துவ அருட்பொழிவை பெற்று திருப்பலியை நிறைவேற்றி உங்கள் கைகளால் ஆண்டவர் இயேசுவை தூக்கி நீங்கள் உட்கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் ஆப்ரேஷன் செய்து கொள்ள செல்லலாம், எங்களுக்கு நீங்கள் குருவாக இருப்பது தான் முக்கியம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவரோ ஒரு வழியாக என்னுடைய நோய் ஆப்ரேஷன் எல்லாம் செய்து முடித்துவிட்டால் நிம்மதியாக என்னுடைய குருத்துவ பணியை நான் தொடங்குவேன் என்ற எண்ணத்துடன் பிறகு செய்து கொள்ளலாம் என்று அடம்பிடித்தார். ஆனால் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஆயத்தந்தையிடம் பேசி அவருக்கு முதலில் குருத்துவ திருநிலைப்பாடு ஏற்பாடு செய்தார்கள். பிறகு அவரை அழைத்து அந்த தாயும் தந்தையும், நீங்கள் அதிகமாக படித்திருக்கிறீர்கள், எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு, நீங்கள் நிறைவேற்றப் போகும் முதல் திருப்பலியில் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு உங்களை குணப்படுத்துவார், நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம், உங்களுடைய தாய் தந்தையாகிய நாங்கள் இருவரும் அதற்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் அந்த ஒரு கருத்திற்காக மட்டும் முதல் திருப்பலியை ஜெபித்து ஆண்டவர் இயேசுவை ஒரு மருந்தாக உட்கொள்ளுங்கள், உங்களுக்கு அது குணமளிக்கும் என்று. அன்பார்ந்தவர்களே, அந்த குருவானவர் அதை நம்பினார். தன்னுடைய பெற்றோர்களுக்கு வார்த்தைகளை ஏற்றவாறு சென்று குருத்துவ அருட்பொழிவு பெற்று பிறகு முதல் திருப்பலியை முடித்தும் அவர்கள் ஆப்ரேஷன் செய்து கொள்ள டாக்டர்களிடம் அனுப்பிய பொழுது சில நாட்கள் ஆகியதால் மீண்டும் ஒரு முறை எல்லா டெஸ்ட்டுகளையும் எடுத்தார்கள். அப்பொழுது நிச்சயமாகவே அவருடைய குடல் இருந்த அந்த புற்றுநோய் குணமாக்கப்பட்டது. அவருக்கு எந்த விதமான ஆப்ரேஷனும் தேவையில்லை என்று கூறினார்கள். அந்த குருவானவரை நான் சந்திக்கும் பொழுது எனக்கு அவர் ஒரு மிரக்கலஸ் பர்சனாக கண்பட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் பங்கேற்கும் இந்த திருப்பலியும் நாம் உண்ணும் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமும் நிச்சயமாக நமக்கு நம்பிக்கையூட்டும், நாம் கேட்கும் வரத்தை தரும். அவர் நமக்கு நிம்மதியை அளிக்கத்தான் நம்மோடு என்றும் தங்கி இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் எதையெதையோ தேடுகின்றோம், ஆண்டவர் இயேசுவை உண்மையாக தேடுவோம், அவர் நமக்கு நிலைவாழ்வை தருவார். ஆண்டவர் இயேசுவை முதலாக பெற இங்கு அமர்ந்திருக்கும் இந்த குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம்.
ஆண்டவர் இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். உங்களுக்காகவும் உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் ஜெபியுங்கள். குறிப்பாக உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவரை சுற்றிதான் அமைந்திருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நமது ஜெபங்கள் எந்நாளும் கேட்கப்படும். நமது நம்பிக்கைக்கு ஏற்ற பதிலை இறைவன் கொடுப்பார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம் தந்தையாகிய கடவுளிடம் நமது மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, எம் அன்னையாம் திரு அவைக்காகவும் எம் திரு அவையின் தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்ற இறைவார்த்தை கேட்ப எம் திரு அவை தலைவர்கள் தங்களை இறைப்பணிக்கென அழைத்து கொள்ள இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கவும் மக்களை நம்பிக்கை வாழ்வில் வளர்த்தெடுக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே இறைவா, பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானியின் விழாவினை கொண்டாடும் இந்நாளில் எம் பங்கு தந்தைக்காகவும் பங்கில் பணி செய்யும் அனைத்து தந்தையர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அனைத்து பங்கு குருக்களுக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்தருளும். மேலும் அவர்களின் பணி வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்திலும் உடனிருந்து பாதுகாத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் சுயநலம் கடந்து மக்கள் நலனை மனதில் கொண்டு செயல்படவும், இந்திய மக்களும் சமயம், மொழி, இனம் போன்ற வேறுபாடுகளை கலைத்து ஒற்றுமையோடு இருக்கவும், நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து வளர்ச்சி காணவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, என் பங்கு திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் பங்கு சமூகத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப அழியாத உணவாகிய நற்கனி மீது ஆழமான பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருக்கவும் நற்கனி சமூக வளரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, நண்பர்கள் தினமாகிய இன்று மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அன்பே உங்கள் வாழ்வுக்கு அடித்தளம் ஆணி வேறுபாக இருக்கதாக என்ற புனித பவுலி வார்த்தைகள் கேட்ப மக்கள் அனைவரும் பகைமையை கடந்து நட்புணர்வோடு இருக்கவும் நாங்கள் அனைவரும் உறவின் சமூகமாக இருக்கவும்
அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மிடம் தாருகின்றேன் என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தாருகின்றேன் என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி எச்சம் கொள்வதும் வீணானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி எச்சம் கொள்வதும் வீணானே. எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயின் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உம்மிடம் தாருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். எந்தன் வாழ்வின் பொருளினை உந்தன் வாழ்வில் கண்டேன். சுயநலத்தின் திரைகளை களைந்து என்னை தந்தேன். எந்தன் வாழ்வின் பொருளினை உந்தன் வாழ்வில் கண்டேன். சுயநலத்தின் திரைகளை களைந்து என்னை தந்தேன். ஒரு ஜீவன் என்னாலே உயிர் வாழால் அதுதானே உம் முன்னால் பெரிதாகும். ஒரு ஜீவன் என்னாலே உயிர் வாழும் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தனது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் ஊற்றாகிய ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக
மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளர்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களில் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு அருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இன்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை முதன்முறையாக அவரது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கின்ற இப்பிள்ளைகளை, சிறுவர் சிறுமியர்களை கண்ணோக்கி பாரும். இவர்கள் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்டு அவரது அன்புக்கு சாட்சிகளாக இவ்வுலகிலே வாழ, ஆண்டவரோடு இயேசுவோடு இணைந்து அவரது அன்புக்கு உரியவர்களாக ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் நற்கருணை பக்தியிலும் நாளுக்கு நாள் வளர இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களது பாதுகாவலியுமான பூண்டி புதுமை மாதா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய 12 குழந்தைகளும் முதலாக பெறப்போகின்றவர் இவரே. இவர் அவர்களில் வந்து தங்கி அவர்களை என்றும் பாதுகாத்து நல்ல குழந்தைகளாக வழிநடத்துவாராக. இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, முதல் முறையாக ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற இருக்கின்ற நமது சிறுவர் சிறுமியர் இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார்.
தேவன் பாறையை பிளந்து கண்ணீரை தந்து காத்திட்ட நல்ல தேவன் ஆடி பாடி ஓசன்னா பாடினோம் ஆண்டவரை சொல்லி வந்து விட்டார் ஆடி பாடி ஓசன்னா பாடினோம் ஆண்டவரை சொல்லி வந்து விட்டார் ஒரு நன்மை வாங்கும் திருநாளாம் புத்துயிரூட்டும் திருநாளாம் ஒரு நன்மை வாங்கும் திருநாளாம் புத்துயிரூட்டும் திருநாளாம் என்னை கூறியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காரியங்களுள் என்னை வைத்திடும் விருந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் சத்துரிடம் நின்றே காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பாரகதியில் உம்மை வாழ்த்தவே வருவென்றன்போடு என்னை ஈர்விடும். 25 இறைவண்ட ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லவும். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லூராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமை ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆபத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி நமது மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு புது நன்மை கொடுத்து அருட்தந்தை ரீகன் அவர்களுக்கு நமது பங்கின் சார்பாக நமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் அவருக்கு கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். அன்பின் அடையாளமாக நமது பூண்டி புதுமை மாதா திருவுருவம் தாங்கிய இந்த புகைப்படத்தை நமது தந்தை அவர்களுக்கு இப்பொழுது நாம் பரிசாக கொடுத்து அவருக்கு மீண்டும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருட்தந்தை அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவரது மேற்படிப்புக்காக அவரது ரோமைக்கு சென்று மாரல் தியாலஜி அறநெறி
இறையியல், அதிலே முதுகலை பட்டம் இங்கே பெங்களூரிலே முடித்து விட்டார். இப்பொழுது அவர் முனைவர் பட்டத்திற்காக, டாக்டரேட் முனைவர் பட்டத்திற்காக அவர் அங்கு செல்ல இருக்கின்றார் ரோமைக்கு. எனவே அருட்தந்தை அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் நமது மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள், குறிப்பாக நமது புதுநன்மை பெற்ற பிள்ளைகள் அனைவரும் முன்னுரை வாசகங்கள், விசுவாசிகள் மன்றாட்டு அனைத்தையும் வாசித்தார்கள். இன்றைய நாளில் நமது மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நமது நன்றிகளை, பாராட்டுக்களை கரவொலி எழுப்பி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் புதிதாக இன்று ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து இன்னும் ஜெபிப்போம். அவரது பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். எல்லோரும் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? பார்த்தாவே தெரியுது, பிரகாசமாக உங்கள் முகத்தில் ஒளி வீசுறீங்க. ஆமாம். ஏன் சொல்கிறேன்னா, ஃபாதர் ஒரு கேள்வி கூட உங்களை கேட்கல, அதனால் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க போல இருக்கு. ஃபாதர் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஃபாதருக்கு ஒரு கேள்வி கூட உங்களை கேட்கல. சரி. ஸோ அதனால் பிள்ளைகள், முக்கியமாக பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், அவர்களுக்கு ஆன்மீகத்திலும் இறை பக்தியிலும் தெய்வ பக்தியிலும் அவர்கள் வளர அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இன்று நீங்கள் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்டீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் இதுவரை எப்படி இருந்தீங்க தெரியல, ஆனால் இனிமேல் ஆலயத்துக்குள்ளே வருகின்ற பொழுதெல்லாம் முதலிலே நற்கருணை ஆண்டவர், ஆண்டவருக்கு அவருக்கு உகந்த அந்த வணக்கம் மரியாதை அதை நீங்கள் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் இந்த வழியில் செல்லுகின்ற பொழுது ஆலயத்தும் திறந்திருந்தால் என்ன செய்யணும்? நற்கருணை ஆண்டவர் வந்து சந்தித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு செல்லுகிறீங்களோ, எங்கெல்லாம் ஆலயத்திற்கு உள்ளே நுழைகிறீர்களோ அங்கெல்லாம் முதலில் சென்றவுடனே நற்கருணை ஆண்டவருக்குரிய அந்த வணக்கத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த நற்கருணை பக்தியில நீங்கள் நாளுக்கு நாள் வளர வேண்டும். பவுலடியார் சொல்வது போல, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். கலாத்தியர் 2:20. எனவே அந்த இறைவார்த்தைக்கேற்ப உங்களிலே ஆண்டவர் இயேசு வாழ்கிறார். ஆண்டவர் சொல்வது போல இணைந்து இருக்க வேண்டும், இணைந்திருந்தால்தான் கனித்தர முடியும் என்று சொல்லுகின்றார். எனவே நாளுக்கு நாள் நீங்கள் நற்கருணை பக்தியிலே வளர நானும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். திருப்பலி முடிந்த பிறகு குரூப் ஃபோட்டோ இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ், பரிசுகள் கொடுக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பேரண்ட்ஸோடு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். 6ஆம் தேதி ஆகஸ்ட் ஆண்டவரின் தோற்ற மாற்றத்தினுடைய விழா, தோற்ற மாற்றம். 8ஆம் தேதி ஆகஸ்ட் புனித சுவாமிநாதனுடைய நினைவு. 10ஆம் தேதி ஆகஸ்ட் புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சியினுடைய நினைவு. ஆகஸ்ட் 11 அடுத்த ஞாயிறு, ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. சிறப்பு அறிவிப்புகள். நாம் நமது பங்கினுடைய 10வது ஆண்டு பெருவிழாவினை கொண்டாட இருக்கின்றோம். நமது பங்கு உருவாகி 10 ஆண்டுகள் நாம் நிறைவு செய்கின்றோம். எனவே 10ஆம் ஆண்டு பெருவிழாவினை நாம் கொண்டாட இருக்கின்றோம். எனவே இந்த பெருவிழா 9ஆம் தேதி அன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. எனவே 9ஆம் தேதி அன்று மாலை 5:30 மணிக்கு கொடி பவனி ஆரம்பிக்கப்படும். சுப்பிரமணியன் கார்டன் தெருவிலிருந்து திரு பிலிப் அவர்கள் இல்லத்தின் முன்பாக அங்கிருந்து நாம் ஆலயத்திற்கு பவனியாக வருவோம். அதன் பிறகு கொடியேற்றம், அதைத் தொடர்ந்து திருப்பலி. நமது முன்னாள் பங்கு தந்தையர்கள் திரு அருட்பணி அந்தோணிசாமி, அருட்பணி எம் பாலசாமி, அருட்பணி ஆரோக்கிய வேளாங்கண்ணி ஸ்டாலின் இவர்கள் அன்றைய நாளை சிறப்பிக்கின்றார்கள், திருப்பலி நிறைவேற்றுவார்கள். 10ஆம் தேதி அன்று நற்கருணை நாள், நற்கருணை பவனி, ஆசீர், திருப்பலி நடைபெறும். அன்றைய நாளிலே
ஓஎஃப்எம் அருட்தந்தையர்கள், மாதவரம் பங்கு தந்தை மைக்கேல் ஆனந்த், மற்ற ஓஎஃப்எம் அருட்தந்தையர்கள் திருப்பலியை நிறைவேற்றுகிறார்கள். 11ஆம் தேதி அன்று மாலை திருவிழா திருப்பலி நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரூர் தந்தை ஜே அந்தோணிசாமி அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். அன்று மாலை 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து திருப்பலி முடிந்த பிறகு அன்னையினுடைய தேர் பவனியானது நடைபெறும். எனவே இந்த 3 நாட்களும் சிறப்பாக பங்கேற்று இறை ஆசிரை நமது பூண்டி புதுமை மாதா வழியாக பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நேரம் தவறாமல் அதே போன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தந்த நாள் ஏ ஜோன் பி ஜோன் என்று அன்பியங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் திருவழிபாட்டுக்காக சிறப்பாக தயாரித்து இதில் பங்கெடுக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே நமது மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு பிஸ்கட்ஸ் மற்றும் ஃப்ரூட்டி ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது புதுநன்மை வாங்கிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே மறைக்கல்வி பிள்ளைகள் அனைவரும் பெற்றுக்கொண்டு வீடு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நமது இந்த புதுநன்மை வாங்கிய பெற்றோர்களுடைய இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு நமது நன்றிகளை பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண அறிவிக்கை. நமது பங்கை சார்ந்த தந்தை திரு ஆர் வேதநாயகம், தாய் திருமதி மேரி மல்லிகா இவர்களின் மகன் வி சதீஷ்குமாருக்கும் உதகை மறை மாவட்டம் சென்ட் மேரிஸ் சர்ச் பங்கை சார்ந்த தந்தை திரு ஆரோக்கியராஜ் ஜெயசேகரன், தாய் திருமதி ரெஜினா ஜெம்மா இவர்களின் மகள் ஆலிண்டா ஷாலிக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. எனவே இது 2வது திருமண அறிவிப்பு. திருமண நாள் 23 ஆகஸ்ட் 2024. திருமணம் நடைபெறுகின்ற இடம் புனித செபஸ்தியார் ஆலயம், மாதவரம். நமது பங்கை சார்ந்த தந்தை திரு மில்டன் பீரிஸ், தாய் திருமதி ஜான்சி ராணி சகாயம் இவர்களின் மகன் எம் டென்னிஸ் பீரிஸுக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் லயன்ஸ் டவுன்ஸ் பங்கை சார்ந்த தந்தை திரு சில்வஸ்டர், தாய் திருமதி சாந்தி இவர்களின் மகள் சாண்ட்ராவிற்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. எனவே இது 1வது திருமண அறிவிப்பு. திருமண நாள் 22 ஆகஸ்ட் 2024. திருமணம் நடைபெறுகின்ற இடம் புனித பனிமய மாதா பேராலயம், தூத்துக்குடி. இத்திருமணத்தை பற்றிய கருத்துக்கள் இருப்பின் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களது கடமை. அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்கவும். இயேசுவே நற்கருணை என்னும் அருளடையாளத்தில் நீர் உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எமக்கு உணவாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பின் அருளடத்தின் சாட்சிகளாய் வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆமேன். இரக்கத்தின் ஊற்றாகிய ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இன்றைய மாதத்தில் 7ஆம் தேதி அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற டி ஸ்டேசி இக்குழந்தைக்கு சிறுமிக்கு இந்த சிறிய பரிசை புனித வின்சென்ட் பவுல் வழங்குகின்ற இந்த சிறிய பரிசை அருட்தந்தை ரீகன் அவர்கள் இப்பொழுது கொடுப்பார்கள்.
இறுதி 3 மாதங்களாக அவர்களை மிகச்சிறப்பாக தயாரித்து ஜெபங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை தயாரித்து திருமதி ஜான்சி அவர்களுக்கு நமது நன்றிகளை பாராட்டுக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதி ஜெபம் சொல்லிடுங்க. அதன் பிறகு பிள்ளைகள் இங்கே வரிசையாக குரூப் போட்டோ எடுத்துவாங்க. ஜெபம் முடிச்சிடுங்க. திரு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலி நிறைவேற்றிய தந்தையின் கருத்துக்களுக்காகவும் புதிதாக நற்கரணை பெற்றுக்கொண்ட குழந்தைகளின் கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் பங்கில் தேவ அழைத்தல் பெறவும் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசு கிறிஸ்துவின் மதுரமான இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.